இப்ப நான் உங்கள்கிட்ட சொல்ல போற கதை வந்து மனித இயந்திரம். இந்த கதை எழுதினவர் வந்து சிறுகதை மன்னன். இவர் வந்து புதுமை பித்தன்னு பாராட்டப்படுறாரு. இவரோட இயற்பெயர் வந்து சோ விருத்தாச்சலம். இப்ப கதைக்குள்ள போலாம். மீனாட்சி சுந்தரன்ற ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து ஒரு மளிகை கடையில கல் கணக்கு பிள்ளையா வேலை பார்த்துட்டு வர்றாரு. அவர் வந்து ஆத்துல தினமும் காலையில வெள்ளனே எந்திரிச்சிட்டு ஆத்துல குளிச்சுட்டு பக்கத்துல இருக்க கோயில்ல சாமியை கும்பிட்டுட்டு விபூதியை பூசிட்டு வேட்டியை பறக்க விட்டுக்கிட்டே வருவாரு. வீட்டுக்கு வந்து அந்த வேட்டியை கட்டிட்டு சைக்கிள் எடுத்துட்டு கடைக்கு போவாரு. கடைக்கு வந்து அவர் வந்து கணக்கு வளவெல்லாம் வேலை பார்ப்பாரு. காசு கொடுக்கறது காசு வாங்குறது அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பாரு. அவருக்கு வந்து திடீர்னு ஒரு ஆசை வருது. நம்மளும் ஒரு மாடு நம்மளும் எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி இருக்கிறது, நம்மளும் ஒரு மாடு வாங்கி பாலை கறந்து வீட்டுக்கு போக மிச்சத்தை வித்து பணக்காரங்களா ஆயிரலாம். இலங்கைக்கு போய் கையில தங்க கடிகாரமும் இடுப்புல தங்க அரணாக்கரும் கழுத்துல செயினும் கையில பணக்கட்டும் கொண்டு வரணும். அப்ப வந்து ஊர் மக்கள்லாம் நம்மள வாங்க முதலாளி கை கட்டி கூப்பிடணும் அப்படின்னு அவருக்கு ஒரு ஆசை வருது. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கடையில கல்லால இருக்க காசை எண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப இந்த காசை திருடிட்டு நம்ம இலங்கை போயிடலாம், நம்மளுக்கு காசு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்றாரு. அந்த காசை திருடிட்டு கடையும் போட்டுட்டு பக்கத்துல இருக்க ரயில்வே ஸ்டேஷன் போறாரு. ரயில்வே ஸ்டேஷன் போய் டிக்கெட் எடுத்துட்டு ட்ரெயின்ல வந்து உட்கார்றாரு. ட்ரெயின் வந்து உட்காந்த பிறகு அவருக்கு வந்து படபடன்னு இருக்கு. நம்ம இத்தனை நாளா திருடவே இல்லை, நம்ம திருடிட்டோம், அது நம்ம படபடன்னு வேற இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அங்கிட்டு இருந்து ஒருத்தர் வந்து கலர் சோடா வித்துக்கிட்டு வர்றாரு. அப்ப அவர்கிட்ட இருந்து ஒரு கலர் சோடா வாங்கி குடிச்சிட்டு போட்டுட்டு உட்காந்து நடக்காரு. அப்ப பின்னாடி வந்து அவரோட ஃப்ரெண்டு மீனாட்சி சுந்தரம் அப்படின்னு கூப்பிடுறாரு. யாரு நான் மீனாட்சி சுந்தரம் திரும்பி பார்க்கும்போது அவரோட உடை மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுது, காக்கி சட்டை மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுது. நம்ம சிக்கிக்கிட்டோம், நம்ம திருடுனது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்புறமேட்டு தான் தெரியுது இது நம்மளோட நண்பர் ரயில்வே போலீஸ்ண்டு. அவர் கேட்கிறாரு, என்னப்பா மீனாட்சி சுந்தரம் இங்கிட்டுன்னு கேட்கிறாரு. அதுக்கு அவரு என்ன தூத்துக்குடி வரைய போறேன்பா அப்படின்னு சொல்றாரு. சரிப்பா நாளை சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிட்டாரு. இவரும் ரொம்ப நேரம் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. இவன் பார்த்துட்டான், நம்ம போறத ஊர்ல போய் சொல்லிடுவான், அதுவும் இல்லாம நம்மளுக்கு இலங்கை போற வேற பாஸ் இல்லை அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. கரெக்டா ட்ரெயின் கிளம்புற நேரத்துல ட்ரெயினை விட்டு இறங்கி வந்துட்டு வேகமா கடைக்கு போறாரு. கடைக்கு போய் கடையை திறந்துட்டு கல்லால காசு போட்டுட்டு கணக்கு நோட்டு இருக்கும். அந்த நோட்ல வந்து மீனாட்சி சுந்தரம் பற்று 11, அவர் செலவு போக 11.25 பற்று எழுதிட்டு அவரோட செருப்பை போட்டுக்கிட்டு கடையை போட்டுட்டு மறுபடியும் வீட்டுக்கு போற வழியில முதலாளி வீட்டை தாண்டி போகும்போது முதலாளி வந்து கயிறு கட்டில வெளியே படுத்து நடக்காரு. என்னப்பா மீனாட்சி சுந்தரம் இன்னைக்கு லேட் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்கிறாரு. ரொம்ப வேலையா கேட்கிறாரு. ஆமா ஆமா முதலாளி இன்னைக்கு ரொம்ப வேலை தான் அப்படின்னு சொல்றாரு. முதலாளி என் கணக்குல இருந்து 11.25 ரூபாய் மட்டும் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. சரிப்பா மீனாட்சி சுந்தரம் சொல்றாரு. அப்புறமேட்டு சாவியை கொடுத்துட்டு அவரை வீட்டுக்கு போறாரு. அப்படி அவரோட வாழ்க்கையும் தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. நன்றி.